ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, பூண்டு வெங்காயம் வச்சு சீரக குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் சரியாக இல்லை. அதனால் நானே வீடியோ எடுக்கிறதால எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பூண்டு, பெரிய பூண்டு ஒரு பூண்டு, தக்காளி ஒரு தக்காளி தான். நான் காரக்குழம்பு, சீரக குழம்பு, வெந்தய குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது தக்காளி கம்மியாக தாங்க சேர்ப்பேன். புளி அதிகமாக சேர்ப்பேன். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். 100 கிராம் புளி எடுத்துருக்கிறேன். எப்படி வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. நான் வெந்தயம் சும்மா ஒரு 4 வெந்தயம் போடுவேன் வாசனைக்காக. சோம்பு எப்போதுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, சோம்பு சேர்த்துக்கலாம். சீரகம் பொடி பண்ணி போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் நீங்கள் இப்படியே போடுங்க, ஒன்றும் ஆகாது. பூண்டு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டலாம். நான் எங்கள் வீட்டில் 4 பேர், அதனால் வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். 2 வெங்காயம் என்ன போட்டுக்கோங்க, நான் 3 வெங்காயம் போட்டுட்டேன். சமையல்லாம் ஒரு கலை தாங்க. எனக்கே சமைக்க தெரியாது. எங்கள் அத்தை வீட்டில் நான் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்போ போக போக எனக்கு சமையல் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எது ஒன்றும் நமக்கு பழக தான் வரும். எந்த சமையலாக இருந்தாலும் சந்தோஷமாக சமைச்சா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறின பின்னாடி தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்க பின்னாடி தான் தக்காளி போடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டால் வெங்காயம் வதங்காது. தக்காளி சேர்றதுக்கு முன்னாடியே வதக்கணும். பொதுவாக காரக்குழம்பு வச்சா புளி தாங்க நிறைய சேர்க்கணும், தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. அப்போல்லாம் தக்காளியே கிடையாது, கம்மியாக ஒரு தக்காளி தான் போடுவாங்க. புளி தான் நிறைய சேர்ப்பாங்க அந்த காலத்துலாம். எங்கள் பாட்டியுமே அப்படிதான் வைப்பாங்க, நான் நிறைய பார்த்துக்கிறேன். எங்கள் பாட்டிலாம் புளி குழம்பு காரக்குழம்பு வச்சா தக்காளியே சேர்க்க மாட்டாங்க, புளி மட்டும்தான். மீன் குழம்பு வச்சா கூட தக்காளிலாம் சேர்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தக்காளி வதங்கட்டும் நல்லா. தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம். உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போதும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்ட பின்னாடி எண்ணெயில் ஒரு வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே நல்லா இருக்குது, சீரக ஸ்மெல்லு. சீரகம் பொதுவாக உடம்புக்கு நல்லது. நான் சாம்பார் வச்சாலுமே சீரகம் சேர்ப்பேன். நல்லது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு கொதி வர்றதுக்குள்ளே புளி நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு கொதி வந்துச்சு, நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிக்கலாம். பொதுவாக காரக்குழம்பு, மீன் குழம்புலாம் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, புளி நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம்.
உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும்னா வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதுவே நல்லா கொதித்ததும் இதில் மீன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. எந்த காயும் இல்லைனா டக்குன்னு வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி பூண்டை வச்சு சீரக குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ஓகே, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஈஸியான முறையில் சீரக குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.